Good evening students. இன்னைக்கு நம்ம branch accountல third sum பார்க்க போறோம். பாருங்க third sum exercise sum. Bombay Soap Mills owned a branch at Bombay on 1st January 1995. From the following particulars prepare necessary accounts for 1995 and 96 in the branch. 2 வருஷத்துக்கான டீடைல் கொடுத்திருக்காங்க 1995 1996. பாருங்க first goods sent to branch 20,000 50,000 95 96 மேல ஹெட்டிங் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அடுத்து checks sent to branch rent salaries 2000 2000 2500 2550. அடுத்து other expenses 1000 அங்க 1250. cash received from branch 30,000 67,500. stock on 31st December 4,000 அங்க வந்து 12,500. petty cost on the end 75 அங்க 125. இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் த இயர் 2015க்கு பாருங்க பர்டிகுலர்ஸ் ருபீஸ் எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் பாருங்க கிரெடிட் சைடு பை கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் பிரான்ச்ல எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கோம் 30,000. பை பேலன்ஸ் பிராட் டவுன் லாஸ்டா நம்மகிட்ட எவ்வளவு இருந்தது ஸ்டாக்கு 4,000. பெட்டி கேஷ் 75. பார்த்துக்கோங்க கணக்கில் நான் அந்த 2015க்குரியதை எழுதணும். அடுத்து 2 பேலன்ஸ் பிராட் டவுன் கிடையாது ஓப்பனிங் பேலன்ஸு. அடுத்து 2 குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 20,000 கணக்கில் இருக்கு பாருங்க. அடுத்து 2 பேங்க் அக்கவுண்ட் ரெண்ட் சேலரிஸ் அதர் எக்ஸ்பென்சஸ் இந்த மூணுக்கும் செக் கொடுத்துருக்காங்க 2,000 2,500 1,000. இப்போ மொத்தமாக டோட்டல் பண்ணிங்கன்னா 34,075 வருது. ரெண்டு பக்கமும் அதே அமௌண்ட் எழுதிட்டு லெஸ் பண்ணோன்னா 8,575. இது வந்து ஜெனரல் P&L அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். இதுதான் ப்ராஃபிட் 2015க்கு. அடுத்து பிரான்ச் அக்கௌண்ட் ஃபார் 2016 பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் போட்டாச்சு. சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கிரெடிட் சைடு பை பேங்க் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பிரான்ச் 67,500. பை பேலன்ஸ் கேரி டவுன் கடைசி க்ளோசிங் எவ்வளோ இருக்கு 12,500 125 பெட்டி கேஷ். இந்த சைடு டெபிட் சைடு 2 பேலன்ஸ் பிராட் டவுன் ஸ்டாக் பாருங்க 4,000. பெட்டி கேஷ் 75. இது எங்க இருக்கு பாத்துட்டீங்களா போன வருஷத்தோடைய கடைசி தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங். அடுத்து குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 50,000 மேல இருக்கு பாருங்க. அடுத்து 2 பேங்க் அக்கவுண்ட் செக் கொடுத்தது 3 ரெண்ட் சேலரிஸ் அதர் எக்ஸ்பென்சஸ். அதுல அமௌண்ட் பாத்துக்கோங்க 2,000 2,500 1,250 எழுதி டோட்டல் பண்ணோம்னா 80,125 வருது. அது அப்படி இந்த பக்கமும் எழுதிக்கிறோம். எழுதி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணோம்னா 20,250. இதுதான் ஜெனரல் P&L அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர் இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட். இது வந்து தேர்ட் சம்பா. இந்த சம் ஓகே தேங்க்யூ. ஃபோர்த் சம் பிரான்ச் வித் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். Fancy Clothes Limited opened a branch on 1st January 98 at Delhi. Goods sent to branch 25,000. Cash and credit sales வந்து 10,000 18,000. Cash received from debtors 16,000. Discount allowed to them 300. Cash sent to branch 3,500. Closing stock 4,000. இதுக்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க பிரான்ச் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடுறோம் ஏன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தெரியாது நம்மளுக்கு. அதனால டெப்டாஸ் அக்கௌண்ட் போறோம். இல்லை டெபிட் சைடு 2 பேலன்ஸ் பிராட் டவுன் ஒன்றும் கொடுக்கல. கிரெடிட் சேல்ஸ் 18,000 இங்கே பார்த்து எழுதிட்டோம் நம்ம. அடுத்து கிரெடிட் சைடு பை கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ் 16,000. பை டிஸ்கவுண்ட் அலவுட் 300. இப்போ 18,000லேருந்து நம்ம 16,300 லெஸ் பண்ணால் 1,700. இதுதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அடுத்து டெல்லி பிரான்ச் போகிறோம். அதில் டெபிட் சைடு 2 பேலன்ஸ் பிராட் டவுன் கொடுக்கல. ரெண்டாவது 2 குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 25,000. 2 பேங்க் எக்ஸ்பென்சஸ் 3,500. இப்போ கிரெடிட் சைடு பை பேங்க் கேஷ் சேல்ஸ் 10,000. கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ் 16,000. பை பேலன்ஸ் கேரி டவுன் கடைசி க்ளோசிங் ஸ்டாக் வந்து 4,000. டெப்டாஸ் வந்து 1,700. இது எப்படி வந்துச்சுன்னா நம்ம டெப்டார் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் க்ளோசிங் பேலன்ஸ் மொத்தம் 31,700. அதுல இருந்து நம்ம டெபிட் சைடு இருக்கிற 25,300 28,500 கழிச்சோம்னா 3,200. இதுதான் வந்து ஜெனரல் P&L அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். இதுக்கு தேவையான ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுக்கோங்க. டெல்லி பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட், branch debtors account data to sales account,
discount account debtor to branch debtors account, stock account debtor, debtors account debtor to Delhi branch account. பார்த்துக்கோங்க, இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுக்கணும். இதே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான், ஜேர்னல் என்ட்ரிஸ் கேட்டாலே இதுதான் வரும் உங்களுக்கு பிரான்ச் அக்கௌண்ட்டில். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம 5th சம் பார்க்க போகிறோம். 4th சம்க்கு வந்து ஜேர்னலு போட்டு லெட்ஜர் 2 லெட்ஜர் போட்டிருக்கணும். பிரான்ச் டெப்டாரும் பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட்டும். அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5th சம்மு. From the following particulars relating to Bombay branch for the year ending 31st December 93, prepare branch account in the head office book. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு, டெப்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பெட்டி கேஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ரெமிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, செக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா சேலரி, ரெண்ட் டேக்ஸ், பெட்டி கேஷ்க்கெலாம். அடுத்து ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள் குட்ஸ் ரிட்டர்ன் பை த பிரான்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்து டெப்டாஸ், இது வந்து 5 மார்க் சம்மு பார்த்துக்கோங்க. பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடணும். அடுத்து பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட் போடணும். பிரான்ச் டெப்டாஸ் அக்கௌண்ட் போடுறோம். அதில் வந்து எதுவும் நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை, இருக்கிறத எடுத்து நம்ம போட்டு காமிச்சா போதும். இதுக்கு ஜேர்னல் கேட்கல. ஸோ நம்ம வந்து பிரான்ச் டெப்டார் அக்கௌண்ட்டும் பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட் மட்டும் போட்டால் போதும். ஃபஸ்ட்டு பிரான்ச் அக்கௌண்ட் போடுறோம். அதில் டெபிட் சைட் பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 30,000, டூ சேல்ஸ் 2,28,000, அது மாதிரி பை கேஷ் 2,10,000, பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 48,000. ரெண்டு பக்கம் ஈவனாக க்ளோஸ் ஆயிரும் 2,58,000. அடுத்து பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட், அதில் பர்டிகுலர்ஸ் எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், by bank 60,000, received from debtors 2,10,000, goods returned by branch 2,000, by balance carried down கடைசி ஸ்டாக்கு, பெட்டி கேஷ், டெப்டாஸ் அமௌண்ட் எல்லாம் பார்த்து எழுதிக்காங்க. அடுத்து பாருங்க, டெபிட் சைடு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங்கில் இருக்கிறது ஸ்டாக் 15,000, டெப்டாஸ் 30,000, பெட்டி கேஷ் 300. அடுத்து 2 குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 2,52,000, 2 பேங்க் அக்கௌண்ட் எக்ஸ்பென்ஸ், சேலரிஸ், ரெண்ட் அண்ட் டேக்ஸ், பெட்டி கேஷ். இது எக்ஸ்பென்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டோம். 9,000, 1,500, 1,100. மொத்தமாக இந்த சைடு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,45,200 வருது. அதை ரெண்டு பக்கம் நம்ம 3,45,200 ரெண்டு சைடு எழுதிக்கிறோம். எழுதிட்டு பேலன்ஸ் பண்ணோன்னா 36,300 வருது. அதுதான் ஜெனரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் பேலன்சிங் ஃபிகர். இது வந்து பாம்பே பிரான்ச் அக்கௌண்ட்டுடைய ப்ராஃபிட் 36,300. சம் இம்பார்ட்டண்டான சம்மு. இதுக்கு 2 லெட்ஜர் மட்டும் போதும், ஜேர்னல் தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ.